ஹேர் டை அப்ளை பண்ணா தலைவலி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனா சொல்லலாம் இந்த ஹேர் டைய. இந்த நேச்சுரலான ஹேர் டைய நம்ம ½ அன் அவர் தலையில வச்சிருந்தா போருங்க. அரை மணி நேரத்துல நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டைல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் நேச்சுரலான பொருட்கள். ஸோ இந்த ஹேர் டைனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, தலைவலி பிரச்சனை வரவே வராதுங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த ஹேர் டைய எப்படி அப்ளை பண்றது, ரெண்டையுமே நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதுல நம்ம துண்டு துண்டா கட் பண்ண பீட்ரூட், அதோட தோல் ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1½ டீஸ்பூன் அளவு டீத்தூள், கருவேப்பிலை ஒரு பிடி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேப்பலையோட பவுடருங்க. எல்லாத்தையுமே நல்லா வந்து கொதிக்க வைங்க. நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளரா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம இதுல சேர்த்துருக்கிற பீட்ரூட்டு, கருவேப்பிலை, வேப்பலை பவுடர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டீத்தூள் எல்லாமே ஹேருக்கு நல்ல ஒரு போஷாக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுவும் இந்த நீம் பவுடர் சேர்த்தோம் இல்லையா, அது நம்மளுடைய ஹேர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, புழுவெட்டுக்கள், நிறைய பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்கேல்ப்ல, அது எல்லாத்தையுமே இந்த நீம் பவுடர் அதாவது வேப்பிலை பவுடர் வந்து சரி செஞ்சிடும். டீத்தூள் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக கொண்டு வருங்க. நிறைய ஒரு நியூட்ரிஷன் இருக்கு நம்மளுடைய இந்த ஹேர் டை வந்து நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாக்குறது போலவே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வந்து 1 டம்ளராக ஆக்கணும். நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளராக ஆக்கணும். இந்த ஹேர் டை டிகாஷனை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நம்ம நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதுல வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுனால உங்களுக்கு தலைவலி பிரச்சனையே வராதுங்க. இதுல என்ன பொடி சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இது கொதிச்சு நல்லா பாதி அளவு சுண்டி வரட்டும். நம்ம ஊத்தின 2 டம்ளர் தண்ணி அப்படியே வந்து 1 டம்ளரா சுண்டிருச்சுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஹேர் டை டிகாஷனை வச்சு நம்ம எப்படி வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2 பொருட்கள் தான் சேர்க்க போறேங்க. ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து திரிபுலா சூரணம் வந்து 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். திரிபுலா சூரணம் அப்படிங்கிறது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்து நல்ல வெயில்ல காய வச்சுட்டு நல்லா பொடி செய்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து செய்ய முடியலன்னா கடையிலேயே நீங்க திரிபுலா சூரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொடி தாங்க அவுரி பொடி. அவுரி பொடி வந்து 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க திரிபுலா சூரணம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா அவுரி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அவுரி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருகருன்னு மாத்தி கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ வந்து நம்ம செய்து வச்சிருக்க டிகாஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சமா வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற 2 பொடிகளுமே பாத்தீங்கன்னா முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. நரைமுடிகள் வந்து இருந்த இடமே தெரியாம ஓடியே போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான 2 பொருட்களை தான் நம்ம சேர்த்திருக்கோம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவுரி பொடி வந்து தலையில வந்து தடவுனா தலைவலி வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நீங்க இந்த அவுரி இலையில நல்லா சுட சுட ஹேர் டை டிகாஷனை ரெடி பண்ணி நீங்க வந்து கலக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் டை ரெடி ஆயிரும். அந்த ஹேர் டையை நம்ம வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு தலைவலி பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ பாருங்க,
இதை வந்து நம்ம அப்படியே தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். அது ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 10 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும். இதை வந்து இரும்பு கடாயில் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பவுலு இல்லைன்னா பீங்கான் பவுலு அந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஹேர் டே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நம்ம சுட சுட தான் நம்ம வந்து ஹேர் டை டிகாஷன் ஊற்றணும் இல்லையா, அது நல்லா ஆறியும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டை நம்ம அவுரியில் செய்கிற இந்த ஹேர் டை வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையாகவே வச்சுருக்குங்க. இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிங்கன்னா போதும். மாதம் முழுக்குமே உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நிரந்தரமான கருமையான முடிகளை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான். இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour விட்டுடுங்க. 1/2 an hourக்கு அப்புறம் இதை நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கில் வந்து ஹேர் டை வந்து அப்படியே நம்மளுடைய முடிகளை வந்து கருமையாக வச்சுருக்கும். ஷாம்பு போட்டு குளிச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஹேர் டே நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.